அடுத்த அமர்வு யதார்த்த வாழ்வை கலையாக்குவதின் அரசியலும் அழகியலும் என்கிற தலைப்பில் அடுத்த அமர்வு தொடங்கவிருக்கிறது. இந்த அமர்விற்கு சிறப்பு விருந்தினராக கங்கு, கழுமரம், நீர் சுழி, பிடிமண் போன்ற நூல்களின் ஆசிரியர், தஞ்சை பிரகாஷ் நினைவு பரிசு, தோழர் சுப்பராயலு நினைவு விருது ஆகிய விருதுகளை வென்ற எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தன்னுடைய டாஃபி என்கிற சிறுகதை தொகுப்பின் மூலமாக இலக்கிய உலகிற்கு அடியெடுத்து வைத்துள்ள எழுத்தாளர் பாரத் தமிழ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அமர்வினை நெறியாள்கை செய்யவிருக்கக்கூடிய சென்னை நந்தனம் அரசு கல்லூரியின் தமிழ் துறையின் முனைவர் பட்ட ஆய்வாளர், மொழிபெயர்ப்பாளர் சந்துருமாயவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். யதார்த்த வாழ்வை கலையாக்குவதின் அழகியலும் அரசியலும் என்கின்ற தலைப்பில் ரெண்டு பேர் நம்மோடு உரையாட இருக்கிறாங்க. ஒருத்தர் நாம் எல்லோரும் அறிந்த முத்துராசா குமார். அவர் பிடிமண், நீர்சுழி, கழுமரம் என்கின்ற கவிதை தொகுப்பையும், கங்கு என்கின்ற நாவலையும், ஈத்து கொடுக்கு என்கின்ற சிறுகதை தொகுப்பையும் எழுதியிருக்கிறாரு. அடுத்து பாரத் தமிழ், நிலமற்றவனை நினைக்கும் மழை என்கின்ற கவிதை தொகுப்பின் வழியாக தமிழ் இலக்கிய சூழலுக்கு அறிமுகமாகி தற்பொழுது டாஃபி என்கின்ற சிறுகதை தொகுப்பையும் எழுதியிருக்கிறார். இவங்க ரெண்டு பேர் தான் இது தொடர்பாக பேச இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். யதார்த்தவாத இலக்கியம் என்பது தமிழுக்கு புதிதானதும் அல்ல. நமக்கு சிறுகதைகள், நாவல்கள் அப்படி தொடங்கும் போதே யதார்த்தவாத இலக்கியம், குறிப்பாக புதுமைப்பித்தனோட ஒரு நாள் கழிந்தது அல்லது பால்வனம் பிள்ளை, இந்த மாதிரியான எழுத்துக்களை நாம் யதார்த்தவாத இலக்கியமாக கொள்ள முடியும். தீஜாவோட எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, இமயத்தோட எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, இமயத்தோட போலீஸ் அல்லது நன்மாரன் கோட்டை கதை, இந்த மாதிரியான கதைகளில் நம்மளுடைய சமூகத்தில் நிகழும் அன்றாட விஷயங்களை பற்றியான விஷயங்களை அவர் எழுதியிருப்பார். மேலும் அழகிய பிரிவினோட சிவபாலனின் இடப்பெயர்ச்சி குறிப்புகள், ஜேபி சாணக்கியாவோட கதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தமிழின் நெடும்பரப்பில் யதார்த்தவாதம் தொடர்பான விஷயங்கள் தொடர்ச்சியாக பதிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 80களில் தலித் தன் வரலாறு உருவாகிறதே என்னென்னா, அது யதார்த்தவாதத்தை முன்வைத்து தான் உருவாகுது. நம்ம தமிழில் பாமாவோட கருக்காக இருக்கட்டும், அல்லது கேஜியோட தன் வரலாறாக இருக்கட்டும், திருக்குமரன் கணேசனோட தன் வரலாறாக இருக்கட்டும், ராஜகௌதமன், பாசறை செல்வராஜ், டாக்டர் அம்பேத்கரோட விசாக காத்திருத்தல், ரட்டமலை சீனிவாசன், சித்தவலிங்கையா, அரவிந்த் மாலகத்தி, கன்னடத்தில் அரவிந்த் மாலகத்தி, அரவிந்த் மாலகத்தி, சித்தலிங்கையாவோட இதுவாக இருக்கட்டும். அப்புறம் வடக்கில் நமக்கு ஊர்மிளா பவார், பகவான் தாஸ், வசந்த் முன், நாம்தேவ் நிம்கடே, பேபி கோம்லி, சி.கே. ஜானு, கன்னடத்தில் லக்ஷ்மணன், தூ சரஸ்வதி, இவர்களோட தன்வார்களுக்கு, குறிப்பாக இவர்கள் எல்லாமே தலித்து தன் வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு விதமான யதார்த்தவாத எழுத்தாகத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பின்னணியில் இப்போது நம்முடைய சமகாலத்தில் யதார்த்தவாத எழுத்துக்களை எழுதி கொண்டிருக்கும் முத்துராசா குமாரும் பாரத் தமிழும் இங்கே வந்திருக்கிறாங்க. என்னுடைய முதல் கேள்வி யதார்த்தவாத இதிலிருந்தே ஆரம்பிச்சிடலான்னு நான் யோசிக்கிறேன். முதல் கேள்வி ரெண்டு பேருக்குமான ஒரு கேள்வி என்னென்னா, அழகிய பெரியவன் ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது நிகழ்காலத்தில் தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள், வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், அவர்கள் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள். அப்படியான சூழலில் கதைகள்லையாவது அவங்க திருப்பி அடிக்கட்டும், யதார்த்தவாதத்தை அப்படியே டைரெக்டாக ரொம்ப யதார்த்தமாக மட்டுமே பதிவு செய்யாமல் அதை திருப்பியாவது அடிக்கட்டும் அப்படின்ட்டு அவர் எழுதுறார். இன்னொன்று ராஜகௌதமன் சொல்கிற ஒரு கவுண்டர், யதார்த்தவாத இலக்கியம் குறித்தான அவருடைய கவுண்டர்ன்றது என்னவாக இருக்குன்னா, யதார்த்தவாத இலக்கியம் என்கின்ற பெயரில் அழுகையை மட்டுமே பதிவாக்குவது எழுத்தல்ல, அது தலித் எழுத்துமாகாது. தலித் எழுத்து என்பது படிக்கிறவர்களின் மனதை சிவக்க வைக்க வேண்டும் அப்படின்ட்டு கௌதமன் சொல்கிறார். இந்த பின்னணியில் இவங்க ரெண்டு பேருமே குறிப்பாக முத்தோட கங்கு நாவல் மேலவளவு படுகொலையை முன்வைத்து புனைவாக எழுதப்பட்டிருக்கு. பரத்தோட சிறுகதைகளும் அவரோட பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், அல்லது சாதி கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சமூகத்தில் நிகழ்கின்ற விஷயங்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கு. இந்த யதார்த்தவாத எழுத்துன்றது ஒரு கட்டத்தில் அது என்னவா மாதிரினா ஒரு டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை எப்படி நீங்கள் ஃபிக்ஷனாக மாற்றுறீங்க? ஏன்னா இப்போ பரத்கிட்ட நீங்கள் உங்களுடைய தென்படாத மன்னிப்பு அப்படின்ற ஒரு கதை, முதல் கதையே அதான். அதில் எனக்கு இன்னும் ஒரு கேள்வியுமே இருக்குது. குறிப்பாக நடராசன் என்னவா இருக்கான்னா, முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கான். அவன் ஊருக்கெல்லாம் உழைப்பவராக இருக்கிறான். ஆனால் தன்னுடைய மனைவியை கண்டுக்காதவனாக அல்லது வேறு ஒருத்தியோட இருப்பவனாக, கடைசியாக அவனுடைய இறப்பு அவனுடைய மனைவிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் மாறுற அளவுக்கு நீங்கள் அதை எழுதுறீங்க வச்சுங்களேன். இப்படி இந்த இந்த யதார்த்தவாதத்தை அப்பட்டமாக எழுதுவதின் வழியாக, ஏன்னா
இப்போ செல்லாத பணம் இருக்குல்ல, செல்லாத பணம் வந்து இன்னளவில் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, தலித்துகள் வந்து பேண்ட் சட்டை போட்டு கண்ணாடி போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு வெர்ஷன் இருக்குல்ல, அதோட இலக்கிய பிரதியாக வந்து செல்லாத பணம் இருக்கிறதா வந்து நான் நான் அதனுடைய தனிப்பட்ட கருத்து வச்சுங்களேன். அப்படி ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த தென்படாத மன்னிப்பும் அந்த மாதிரியான ஒரு வெர்ஷனை வந்து வைக்கிறதா இருக்கு. ஏன்னா அவன் வந்து அம்பேத்கரை படிக்கிறவனாக இருக்கிறான், முற்போக்காக இருக்கிறவனா இருக்கான். இந்த யதார்த்தவாதத்தை அது எக்ஸப்ஷனாக நடக்கலாம். எக்ஸப்ஷனாக நடக்கிறத நீங்கள் வந்து லிட்டரேச்சரில் கொண்டு வரும்போது அது அது ஒரு மாதிரி பொதுமைப்படுத்துற மாதிரி ஒன்று ஆகிடாது இல்லையா? அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த இந்த கதையில நீங்கள் இப்படி ஒரு சிக்கலை வந்து பார்க்குறீங்க. நல்ல கேள்வி. தென்படாத மன்னிப்பு கதையில் வந்து கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிதம்பரம், அவர் பேர் நடராஜனாக நான் மாற்றிருக்கேன். எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அது. நடராஜன் வந்து எங்கள் ஊரின் முதல் பட்டதாரி, எம்ஏ படித்தவர். முதல்ல பெரியாரியத்தை எங்கள் ஊருக்குள்ளே கொண்டு வந்தவர் அவர் தான். திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். ஆனால் அவர் எப்படி அறியப்படுறார் ஊர் மக்கள் மத்தியில் அல்லது சேரி மக்கள் மத்தியில் அப்படின்னா, ஒரு முற்போக்கு பேசக்கூடிய மனிதர், நல்ல மனிதர், எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சொந்த வாழ்க்கையில் தன்னுடைய முதல் மனைவியை ஏமாற்றிட்டு ஓடி போய் 2வது திருமணம் பண்ணிப்பார். 2வது திருமணம் பண்ணிக்கினது மட்டும் இல்லாமல் முதல் திருமணத்தை பல இடங்களில் மறைப்பார். அவர் இறந்து போவார். அந்த இறப்புக்கு அந்த அம்மா போக மாட்டாங்க. இது பொதுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோழர் சொல்கிற குற்றச்சாட்டு நான் நிச்சயமாக மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துவது வந்து வெறுமனே தலித்துகளுக்கு ஆதிக்க சாதியினர் தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்குது. அதுதான் அதிகபட்சமாக இருக்குன்னாலும், இப்போ சொந்த அனுபவத்தில் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து இப்போ வரைக்குமே எனக்கு சாதிய தீண்டலை அல்லது சாதிய தீண்டாமையை கொடுத்தது சாதி இந்துக்களை காட்டிலும் சொந்த சாதியில் தான் நான் ரொம்ப கொடுமைக்கு உள்ளாகியிருக்கேன். இதுவும் அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லாமல் பரவலாக இருக்கிறது நான் கண்கூடாக பார்க்குறேன். அந்த கண்கூடாக பார்க்குற விஷயத்த அப்படியே எழுதியிருக்கேன். அதை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதுலேருந்து இன்னொரு விஷயம் இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன வச்சுங்க, இமயத்தோட கதைகளில் குறிப்பாக கௌதமனோட விமர்சனம் வந்து என்னென்னா, கோவிரு கழுதைகள் பற்றி கௌதமன் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சொந்த சாதி முரண்களை வந்து பேசும்போது சாதி தீண்டாமை என்பது தலித்துகளுக்கு மற்றவர்களால் மட்டுமல்ல தலித்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு வெர்ஷனை வைப்பதன் மூலமாக அது மாற்று சாதியினருக்கு தானே சாதகமாக அது அமையுது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ரொம்ப பப்ளிக் டொமைனில் வச்சு விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கா? அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு தானே வந்து அது சாதகமாக அமையுது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாதி எதிர்ப்பு பற்றியோ சாதி ஒழிப்பு பற்றியோ முற்போக்கு பற்றியோ பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்ட்டு எதிர்த்தரப்பு சொல்லக்கூடிய ஒரு இடத்த அந்த மாதிரியான எழுத்துக்கள் வைக்குதுன்ட்டு வந்து கௌதம் வந்து அந்த விமர்சனத்தை வைக்கிறார். அதாவது சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து தலித்துகள் கிட்ட மட்டுமே இருக்கிற மாதிரி இந்த கேள்வியை நான் பார்க்குறேன். அப்படி ஒன்றும் கிடையாது. சாதி ஒழிப்பில் வந்து 2 தரப்புக்குமே சமமான பொறுப்புணர்வு இருக்கணும், இருக்குது. இல்லைங்கிறதா உண்மை, இருக்கணுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஜெயராணி கூட சொல்லியிருப்பாங்க, அதை தலித் எழுத்து அப்படிங்கிறத விட காட்டிலும் சாதி எதிர்ப்பு எழுத்து அப்படின்னு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சாதி மறுபடியும் உங்கள் கேள்வியும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இப்போது இந்த உள்ளேருந்து விமர்சனம் வந்து பொதுப்படியாக வைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பிறகு ஒரு நான்தலித்துகள் அது பார்த்துட்டோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த முரண்பாடுகளை பொது வெளியில் வைக்கும்போது நமக்கு கெட்ட பேர் அல்லது அவப்பெயர் வந்துடாதா, அல்லது இதுதான் இந்த சமூகத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பண்பாக பழக்கமாக இருக்காதா அப்படி நீங்களே போய் வெட்ட வெளிச்சமாக காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆனால் நம்ம இங்கே என்னவா பார்க்கணும் மனிதர்களாக மட்டும்தான் பார்க்கணும். சாதி ஒழிப்பாளர்கள், சாதி வேண்டும் அப்படின்னு சொல்கிற சாதியவாதிகள், அது யாராக இருந்தாலும் அவங்கள அம்பலப்படுத்த வேண்டிய வேலை சாதி ஒழிப்பாளர்களுக்கு இருக்கணும். அதுதான் சரியாகவும் இருக்கும். இன்னொன்று 2 பேருக்குமே நான் முத்துக்கிட்ட அடுத்து வந்துடுறேன். ஓகே முத்து, நீங்கள் வந்து முதல்ல வந்து கவிதையிலிருந்து அறிமுகமாக வரீங்க. நீங்கள் மட்டும் இல்லை 2 பேருமே வச்சுக்கலாம். நிலமற்றவனை நினைக்கும் மழையாக இருக்கட்டும், நீங்கள் முதல்ல வந்து தமிழ்லேருந்து தமிழ் கவிஞராக தான் வந்து அறிமுகமாக வரீங்க. தமிழுக்கென்று ஒரு 18 நூற்றாண்டுகள் செழிப்பு வாய்ந்த ஒரு தமிழ் மரபு அல்லது கவிதை மரபு இருக்குது. அதிலிருந்து கவிதையிலேருந்து எப்படி வந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறீங்க, அல்லது வந்து நாவல் அல்லது சிறுகதை இந்த மாதிரியான அந்த அந்த மாற்றம் என்னவா ஏன் நிகழுது உரைநடைக்குள்ள? வணக்கம். கங்கு குறித்து இந்த உரையாடல் வந்துட்டு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் பெரிய நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மேடையில் சில விஷயங்கள் நான் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிறேன்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் சென்னை வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு.
இந்த இடம் தான் சரியான இடமா இருக்கும், நான் இந்த இடத்துல நிறையா விஷயங்களை முன்வைக்கணும்னு விருப்பப்படுறேன். தோழர் கேட்ட கேள்விக்கு அடுத்து நான் சீக்கிரம் பதில் சொல்கிறேன். நேரம் கருதியும் நான் சுருக்கமாக பேசுகிறேன். என்னுடைய அப்பா ஊர் வந்துட்டு சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் ஒரு கிராமம். என்னுடைய அம்மா ஊர் வந்துட்டு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். நான் ஒரு 15 வாக்கில் தான் நான் சென்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஜேர்னலிசம் படிக்க வர்றேன். 12வது வரைக்குமே உள்ளூரில் தான் நான் படித்தாள். மதுரைக்கு வர்றதே ரொம்ப அரிது. நான் யூஜிக்காக தான் மதுரைக்குள்ளேயே வர ஆரம்பிக்கிறேன். ஜாதிய இறுக்கம் கொண்ட வழக்கமான கிராமங்கள் பின்னணியில் தான் நான் வளர்ந்து வந்தேன். விவரம் தெரிய 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 அதனால் பலியாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நான். நம்ம பலி ஆக்கிட்டு இருக்கோம்னே எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா படிக்கிறோம், ஸ்கூலில் நல்லா படிக்கிறோம், நல்லா மார்க் எடுக்கிறோம், நல்ல பையன் அப்படின்றதுக்கும் ஒரு ஜாதிய கட்டமைப்பை உடைக்கக்கூடிய வேலை செய்கிற அப்படின்னு எந்த சம்மந்தமுமே இல்லை. படிப்பு, அந்த மார்க் அது வேற, சமூக பார்வை, ஜாதி ஒழிப்பு அது வேறன்றது எனக்கு ரொம்ப தீர்க்கமாக நான் இப்போ நான் சொல்லுவேன். ஒரு 10வது 12வது அடுத்து யூஜி காலகட்டங்கள் வர வர மதுரைக்குள்ள புழக்கங்கள் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம முன்னாடி பார்த்து செட்டு வளர ஆரம்பிக்கிறோம்ல ஊருக்குள்ளே இருந்து. ஏன்னா அந்த ஜாதி இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு தெரு, சாவடி, மந்தை, டீக்கடை, சலூனு, லோக்கல் விஏஓ, ஆர்ஐ ஆஃபீஸு, அங்கே இருக்கக்கூடிய ஆரம்பப்பள்ளி, பால்வாடி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி எல்லா இடத்துலையுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கும். இதை வலுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு திருவிழாக்களா, சடங்குகளா, நம்பிக்கைகளா, கொண்டாட்டங்கள் வழியாக இது வலுப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு முன்னாடி இருக்க செட்டை பார்த்து வளர 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 நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷம் வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி எனக்குள்ளே ஏறிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் தான் நான். இப்போ மதுரைக்குள்ளே முதல் முறையாக வரும்பொழுது இப்போ மதுரை மாநகர் வந்துட்டு அந்த சுவர் விளம்பரம், போஸ்டர், அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் வளர்ச்சி வரும்பொழுது அதில் ஒரு ஆதிக்க அரசியல், எதிர்ப்பு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கூடுதல் விஷம் எனக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு 18 வயது இதெல்லாம் தாண்டி வரும்பொழுது நம்ம ஊருக்குள்ளே ஒரு ஜாதிய பேரை வைப்போம், பசங்களை இது பண்ணுவோம், நம்ம அவங்கள மாதிரி பேர் வாங்கணும், இவங்கள மாதிரி பேர் வாங்கணும் அப்படின்றப்ப கண்டிக்க ஆள் இருந்தாலுமே அது நம்ம காதில் ஏறலை. அப்போ அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்திருப்போம், நிறைய பேர்த்த இழந்திருப்போம். அதுக்கு வரைக்கும் எப்படி இருந்திருப்போம், ஒரு வெட்டி பெருமையாக இருக்கும், ஆனால் முட்டாள்தனம் கூர்மை திட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வெட்டி பெருமிதம், அந்த முட்டாள்தனம், அந்த அறிவின்மை அது அப்படியே கூர்த்திட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் மூர்க்கமும் கூர்த்திட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியில் வரும்பொழுது தான் நமக்கு வாழ்க்கை குறித்தான பார்வை மாற ஆரம்பிக்கும். அப்படி நான் சென்னை வந்த பின்னாடி, ஜேர்னலிசம் படித்த பின்னாடி தான் எனக்கு கலை இலக்கிய அறிமுகம், புத்தக வாசிப்பு, எழுத்து இதுக்குள்ளே எல்லாமே வர்றேன். அதுதான் பண்படுத்துச்சு. ஒருவேளை நான் அங்கே இருந்திருந்தேன் நேரம் நான் மண்ணோட மண்ணாக தான் போயிருப்பேன், காலியாக இருப்பேன். நான் இங்கே வந்த பின்னாடி தான் என்னைய நானே சுய தேடல் பண்ண ஆரம்பிச்சு நிறைய எக்கச்சக்கமான குற்றவுணர்ச்சிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட்டப்படிப்பு படிக்கிறோம், அதை ஒட்டி வேலைகள், அடுத்து புத்தகங்கள் வருது, சால்ட்டில் எல்லா புத்தகமும் வருது, நரணன் ஊக்குவிப்பில் ஒன்று வர 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 எதை எழுதுவேன் நான். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்ததை, படித்ததை, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகின எழுதும் பொழுது என் ஊரை பற்றி தான் நான் எழுத முடியும். இப்போ பிடிமன் கவிதை தொகுப்பில் ஒரு கிராம நிலவியலை நம்ம எழுதுகிறோம், ஒரு மதுரை அப்படின்னு எழுதுகிறப்போ மதுரை குறித்தான சித்திரம் இது வரைக்கும் எப்படி இருக்குது, கலை இலக்கிய சினிமா பிரதிகள் எல்லாத்துலேயுமே சங்கத்திலேருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். அப்போ அந்த படைப்புலேருந்து என்னை டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன், கட்டுடைப்பு பண்ணுறேன், நீர்ச்சுழிக்கு வர்றேன். இப்போ கிராமத்தில், மதுரையில் நீருக்கும் மனிதர்களுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு என்ன, அதில் எப்படி காஸ்ட் ப்ளே ஆகுது. அடுத்து கழுமரத்துக்கு வரும்பொழுது இங்கே வழிபாடு, நாட்டார் தெய்வ வழிபாடுகளில் கழுமரம் எப்படி ஒரு ஆதிக்க குறியீடாக இருந்தது. அப்போ கவிதைகளின் வழியாக அந்த கழுமரத்தை தலைகீழ பிடுங்கி ஊண்டக்கூடிய வேலையை அந்த கவிதைகள் வழியாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வந்தது. இப்போ ஈத்தில் வந்துட்டு சிறுகதைகளில் நம்ம வேலை செய்கிறப்போ அதிகமாக வெளிச்சம் படாத மனிதர்கள், மதுரைக்கே தினமும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அதில் பதிவாகிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு நெருடல், குறை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு படைப்புமே வந்துட்டு நான் கவிதை எழுதிட்டேன், அடுத்து சிறுகதை, அடுத்து நாவல், அப்படி படிநிலையாக நான் பார்க்கல. என்ன நான் சுத்திகரிப்பு செஞ்சுக்கிறேன்னா, மன ரீதியாக நான் பண்படுறேன்னா, எனக்கு அந்த அந்த வடிவம் தேவைப்படுது. நான் கவிதை எழுதுகிறப்ப மனித மனங்களை ஆழமாக அகழ்ந்தெடுத்து நுட்பமாக பார்க்குறேன். நான் கதைகள் போகிறப்ப அந்த காலமும்
நிறைய மனிதர்களையும் நான் கையாளுறதுக்கு அந்த வடிவம் தேவைப்பட்டுச்சு. நான் நாவலுக்குள்ளே வரும்பொழுது தான் என்னுடைய சாதி மறுப்பு காதலும் என்னுடைய சாதி மறுப்பு திருமணமும் வந்துட்டு ரொம்ப உளவியலாக என்னை பாதிப்புக்கு உள்ளாக்குச்சு. அப்போ அடுத்தடுத்து தீவிரமாக அம்பேத்கர், பெரியார், இடதுசாரி குறித்து வாசிப்பு, முன்னத்தி எழுத்தாளர்கள் அறிஞர்களுடைய எழுத்துக்களை தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். அது பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு, நண்பர்கள் முன்னத்திகள் எல்லாம் சேர்ந்து. அப்போ அந்த மனநிலையில தான் ஒரு விக்டிமாக இருந்து நான் அந்த ஜாதி மறுப்பை காதல் பண்ணி அதை திருமணத்தை நோக்கி நகர்த்தும் பொழுது இதே கிராமம், நான் முன்னாடி சொன்ன இதே கிராமம், தெரு, ஊர், அந்த வெட்டி பெருமைகளை என்னவா என்னை கையாண்டுச்சு நான் கண்கூட நான் பார்த்தேன். அதை எதிர்த்து நின்று எழுதும் பொழுது தான் கங்கு எனக்குள்ள தானாக உருவாச்சு. அதை எழுதுறப்போ ஒன்று தான் நான் நினச்சிக்கிட்டேன், இதை நீ ஒரு கச்சா பொருளாக மாற்றினாவோ, இல்லை நீ ஒரு மீட்பராக இருந்தது நீ எழுதுகிற, மேலே இருந்து கீழே பார்க்குற, நீ ஒரு சேவியர் மனப்பான்மை இப்படின்னு எழுதுனா இந்த ஒர்க்கே உன்னை தூக்கி வெளியில் போட்டுரும், இந்த ஒர்க்கு உன்னை அப்பட்டமாக காட்டி கொடுத்துரும் மக்கள்கிட்ட. அதை மட்டும் நான் மனசில் வச்சுட்டு தான் நான் எழுதினேன். இது எழுதி முடிக்கும் பொழுது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்தது, ஒரு நிறைவின்மை, ஒரு மனப்பதட்டம், நடுக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் கிருத்தி சொல்லிச்சு, நீ வந்துட்டு உன் மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குது, அது நீ அப்பட்டமாக கேட்டுடலாமே அப்படின்றப்ப தான் நாவலினுடைய முதல் பக்கத்தில் சாதியத்தால் மனிதமற்ற திரிந்த காலத்திற்காக மன்னிப்பு கோருகிறேன்னு அதில் நான் முன் வச்ச அந்த நாவலை இது பண்ணேன். ஸோ அப்படி தான் இந்த நாவல் உருவாச்சு. இதில் மேலவளவு பற்றி ஏன் எழுதணும் அப்படின்றப்போ, முதல்ல இந்த நாவல் உருவாக காரணம் வந்துட்டு ஒரு சிற்பக்கலைஞர் சரண்ராஜ் அவருடைய வாழ்வில் அவருடைய ஆர்ட் இன்ஸ்டாலேஷன் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் ஊரையும் அவர் ஊரையும் நடுவில் பிரிக்கிறது நாகமலம் மட்டும்தான். அப்போ நான் ஏதோ ஒரு காலத்தில் அங்கே சேட்டை பண்ணிட்டு இருந்தப்போ அதனுடைய பாதிப்பும் அவருக்கும் வந்திருக்கும் இல்லைங்களா. அப்போ அதனுடைய தாக்கத்தில் இதை எழுத ஆரம்பித்த பொழுதுதான் வெவ்வேறு விஷயங்கள் எனக்குள்ள வருது. இப்போ ராஜ்கௌதமன் அறிஞர் சொல்கிற மாதிரி ஒரு தலித்தை பற்றி நீ எழுதுறேன்னா அது ஒரு ஆள் கிடையாது, இங்கே பாதிக்கப்பட்ட எல்லா பேருடைய பிரதிநிதியாக தான் அந்த கதாபாத்திரம் வரும். நீ உருவாக்குற தலித் படைப்பு நீ உருவாக்க நினைக்கிறேன்னா தலித் பார்வை, தலித் ஓர்மையினுடைய அடிப்படை தகுதிகள் உனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தலித் பண்பாடு நூலில் சொல்லியிருந்தாரு. நான் அதையும் மனசில் பிடிமானமாக பிடிச்சிட்டு நான் இன்னொரு கோணத்தில் இருந்து தான் யோசித்தேன். ஒரு தலித் படைப்பா அப்படின்றத தாண்டி ஒரு சாதி எதிர்ப்பு படைப்பா, ஒரு சாதி ஒழிப்பு படைப்பா, எல்லாத்தையும் விட உன்னுடைய சுயசாதிக்கு துரோகம் செய்யக்கூடிய, சுயசாதியின் வெற்று பெருமிதம், சுயசாதியின் வன்மத்தை நொறுக்கக்கூடிய ஒரு படைப்பா அதை நம்ம எழுதுவோம். இது எப்படி வடிவமாக வருதோ வேலை செய்த இறுதியாக பார்த்துக்கலான்ட்டு தான் பண்ணது. மேலவளவுமே அப்படி தான் நான் பார்த்தேன். முதல் முறையாக மதுரைக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது அதே அந்த சுவர் விளம்பர அரசியலில் எல்லா பேருமே ஏன்னா தென் மாவட்டத்துக்குன்னு ஒரு 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 பெருமை அடையாளங்கள் சுமத்தப்பட்டுட்டே இருக்குல்ல, ஒரு புனிதம், பெருமை அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஊர் நிலவியல் எல்லாமே ரொம்ப செழுமையாக இருக்கும். ஆனால் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்கிற மாதிரியே இருக்கும். ஒரு மருது பண்டிகர் குரு பூஜைக்கோ தேவர் ஜெயந்திக்கோ ஒரு மிருகத்தனமாக போக்கிட்டு இருக்கிறப்ப நான் பல நாட்கள் வந்துட்டு கோரிப்பாளையம் பெரியாஸ்பத்திரி சவரில் மேலவளவு போஸ்டர்களை நின்று பார்த்துருக்கேன். ஒரு 10 பிட்டு 6 பிட்டு போஸ்டரில் அவ்வளோ அந்த வசனங்கள் எல்லாமே எனக்கு அப்போ புரியலை. ஏன் சில நேரங்களில் எனக்கு கோபம் கூட வந்திருக்கு. அப்போ நான் திரும்பி ஊருக்கு வந்து நான் திருவிழா போஸ்டரில் எழுதுறது, பேனர் வைக்கிறன்றது முட்டாள்தனமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் எனக்கு புரிதல் வந்தது. நாவலில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நாயஸ் சொல்லுவாப்புல, ஒரு கதாபாத்திரம் கேட்கும், மேலவளவு போகிறது குருபூஜைக்கு போகிற மாதிரின்றப்ப, அப்படி இல்லைடா, கொலபலிக்கு ஆடிட்டு போகிற அவங்களும் நம்மளும் ஒன்றும் கிடையாது, நம்மள இனிமேல் எவனும் சாகக்கூடாதுன்றதுக்காக சமாதிக்கு போகிறோம், கொலபலிக்கு ஆடிக்கிட்டு போகலாம், நம்ம போகிறது தழும்ப தொட்டு பார்க்குற மாதிரி அப்படின்னு அந்த கதாபாத்திரம் சொல்லும். இப்போ மேலவளவு அந்த 7 பேரில் வந்துட்டு ஒரு மாதிரியாக தான் அவங்கள நான் பார்க்குறேன். இந்தியா முழுக்க கொல்லப்பட்ட ஒட்டுமொத்த தலித்துகளுக்கும் ஒரு மாதிரியாக தான் அந்த 7 பேரை பார்க்குறேன். சுயமரியாதை வேண்டி எதிர்ப்புணர்வோட மனித மாண்போட வாழ நினச்சவங்க. அந்த மாதிரியிலிருந்து ஒரு 7 பேரில் இருக்கக்கூடிய பூபதின்ற ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு அதில் தான் வயது கம்மியானவர். அவர் ஒரு மென்டாராக பார்த்து வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் நாயஸ். அந்த ஜாதிய படுகொலையினால், இந்தியாவே ஒழுக்கின படுகொலையினால் இடப்பெயர்வுக்கு ஆளாக்கப்பட்டு குருத்தூருன்ற கிராமத்துக்கு அங்கே போகிறாரு. அங்கே அவர் நாயஸாக உருமாறுறாரு. அவர் சிற்றரசுக்கு மென்டாராக மாறுறாரு. அவன் பல்வேறு இடையூறை தாண்டி ஓவியக் கல்லூரிக்கு வந்து சிற்பக்கலை படித்து அவன் கலை ஆயுதமாக எடுக்கிறான். இப்போ இதில் வந்துட்டு ஆவணத்தை எப்படி நம்ம கலை ஆக்குறோம் அப்படின்றது எனக்கு அந்த டேர்ம் மேலே உடன்பாடு இல்லை. ஏன்னா இங்கே மற்ற இடைநிலை ஆதிக்க ஜாதியை விட ஒரு
ஒரு தலித் வந்துட்டு, நான் பாலினம் கடந்து சொல்கிறேன், ஒரு தலித் வந்துட்டு இயல்பாக ஒரு சுயமரியாதையோட எதிர்ப்புணர்வோட வாழணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அரசு இயந்திரங்களோட எல்லா அமைப்பும் ஈடுபடுது. எல்லாத்துக்கும் போய் வந்தால் தான் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியுது. அப்போ அது படைப்பில் வைக்கிறதுல எனக்கு எந்த ஒரு இடர்னு எனக்கு தெரியல. அந்த வடிவம் அதை தான் கோருது, அதை தான் பண்ணணும், அதுதான் நியாயம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம வெளியில் பேசுறது எல்லாமே இங்கே போய் கேள்வி கேட்க விடாத அளவுக்கு பேசிட்டீங்க. சரி, நான் உங்ககிட்ட இருந்து போகிறேன். நான் வெளியில் கேள்வி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று, ஓகே, மோகன் வந்து வழக்கறிஞர் மோகன் வந்து ஒரு விஷயம் பேசி சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னார்னா, எப்போதெல்லாம் தலித்துகள் வந்து சமத்துவத்தை கூறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தலித்துகள் மேல் வந்து வன்கொடுமை நிகழ்து அப்படின்றார். இப்போ உங்களுடைய கதையுமே கூட வந்து என்னென்னா வந்து மேலவளவில் படுகொலை செய்யப்பட்ட உங்களோட கதை தான். ஓகே, ஏன்னா என்ன காரணம்னா, உன்ன மாதிரியே நானும் வந்து எலெக்ஷன் நிற்பேன். இப்போ வந்து நடக்கிற எல்லா படுகொலையும் வந்து என்னென்னா சமத்துவத்தை கோருகின்ற விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் படுகொலை நிகழுது. உன்ன மாதிரியே நான் புல்லட் ஓட்டுவேன், உன்ன மாதிரியே நான் சட்டை போடுவேன், இப்போ கவாலியில் உன்ன மாதிரியே நான் கால் மேலே கால் போடுவேன். இந்த மாதிரி வந்து சமத்துவத்தை எப்பொழுதெல்லாம் தலித்துகள் கோரி நிற்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் வந்து தலித்துகள் மேல் வந்து வன்கொடுமை நிகழ்குது. வன்கொடுமை நிகழ்வதற்கான மிக முக்கியமான காரணியாக தான் இருக்குது. ஓகே, அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, எழுத்து என்பது கலெக்டிவ் கான்ஷியஸ் அப்படின்ட்டு வந்து ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, ரைட்டிங் இஸே கலெக்டிவ் கான்ஷியஸ். ஆனால் வந்து அது செலக்டிவ் கலெக்டிவ் கான்ஷியஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஒரு எழுத்தாளன் எழுதுவதற்கான பொருளை வந்து அவன் வந்து செலக்ட் பண்ணுறான். அந்த செலக்டிவ்ல இருந்து அவனுடைய சார்பு, அவனுடைய மன ஓட்டம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதோட வந்து தொழிற்படுத்த வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, நெல்லையில் வந்து பல எழுத்தாளர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் வந்து தமிழ் எழுத்தின் ஹப்பாக வந்து நெல்லை மாவட்டம் இருக்கும்போது தாமிரபரணி பற்றி எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்ற நம்ம கொஸ்டின் வந்திருக்கு நெல்லை எழுத்தாளர்களில். அப்போது எனக்கு வந்து என்னென்னா, இந்த நீங்கள் ஏற்கனவே அதில் சொல்லியிருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் அதை விரிவாக சொல்லணும்னு யோசிக்கிறேன். மதுரையை ஒட்டியும் கூட நிறைய வந்து தலித் படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு, பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மேலவளவு பற்றி இன்னொரு இதோட சேர்த்து கேள்வி முடிச்சது இந்த கேள்வி, அடுத்து இன்னொரு கேள்வி வந்துடுறேன். மேலவளவு பற்றி எழுத வேண்டிய தேவையும் காரணமும் எங்கிருந்து எழுது அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட. அடுத்து வந்து இன்னொரு கேள்வி வந்து உங்களுடைய இந்த அழகியல் தொடர்பான ஒரு கேள்வி. குறிப்பாக வந்து சிற்றரசாக இருக்கட்டும், நாகேஷாக இருக்கட்டும், கல்லானை இருக்கட்டும். சிற்றரசு வந்து என்னென்னா, ஒரு மாணவர், குறிப்பாக வந்து கலைத்துறையை சேர்ந்த ஒரு மாணவர், அவன் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்குள்ளே இருக்கிறவன். அடுத்து வந்து நாகேஷ் வந்து இப்போது பெரும்பான்மையாக தலித்துகள் இருக்கிற மாதிரி வந்து நிதித்துறையை நம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து என்னென்னா சட்டம், நீதி இதையொட்டி தான் வந்து நிகழும். அடுத்து வந்து கல்லானை வந்து என்னென்னா போட்டு பார்த்துருவோம், அடி அப்படின்ற ஒரு 3 ஃபார்மில் இருக்குது. அந்த 3 ஃபார்ம்லேயும் ஒவ்வொருத்தவங்களோட மென்டராகவே இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சில ஏஸ்தட்டிக் ஃபார்ம் வைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒருத்தவனுக்கு வந்து நீதித்துறையை ஒரு ஏஸ்தட்டிக்காக வந்து முன்மொழிகிறீங்க, இன்னொரு இடத்த அடிதடியை வந்து முன்மொழிகிறீங்க. சிற்றரசை வந்து ஆர்ட்டாக, இப்படியான விஷயங்களை வந்து தொடுவதற்கு. ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணாலும் அவன் வேற ஒன்றா தான் மாறுறான். இப்போ வந்து கல்லானை கிட்ட இருந்து நாகேஷ் இன்ஸ்பயர் ஆனாலும் கூட நாகேஷ் வந்து வேற ஒரு விஷயத்தை தான் தீர்வை நோக்கி வந்து நகர்றான். நாகேஷ் கிட்ட இருந்து சிற்றரசு கூட வந்து வேற ஒரு விஷயத்தை தான் வந்து அவன் வந்து தீர்வாக வந்து முன்வைக்கிறான். அவன் வந்து ஆர்ட் ஃபார்மை தான் வந்து முன்வைக்கிறான் வச்சுங்களேன். இப்படி ஒவ்வொருத்தவங்கிட்ட இன்ஸ்பயர் ஆனாலும் கூட அவனுடைய என்னது ஏஸ்தட்டிக்ஸ் ஃபார்மோ அல்லது வந்து விடுதலைக்கான வழியும் வந்து வேற ஒன்றா இருக்குது. இது நீங்கள் எப்படி வந்து அந்த விஷயத்தை வந்து கண்டடைகிறீங்க அல்லது அதை எப்படி எழுதுனீங்க? இப்போ உங்கள் கேள்வியை ரெண்டாக நான் பார்க்குறேன். முதல்ல அந்த மேலவளவு படுகொலை குறித்து ஏன் எழுதணுன்றப்போ, ஸ்டாலிராஜாங்கம் சார், இப்போ பொய்யாமொழி முருகன் சார் இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. சார் வந்துட்டு இதோட ஒரே ஒரு கேள்வியே, ஓகே, இதையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மேலவளவு படுகொலை வந்து தமிழ்நாடு முழுக்க அல்லது இந்தியா முழுக்க தெரிந்த ஒரு படுகொலை. ஓகே, நீங்கள் வந்து ஸ்டாலினோட கட்டுரைகள் கூட இருக்குது, நிறைய பேரோட எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் இப்போ என்ன கேட்டால் நான் ஒரு கதை சொல்லுவேன். இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் மேலவளவு பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த கதை எழுதுறதுக்கு கலாய்வு இந்த மாதிரி நீங்கள் எப்படி அந்த நாவலுக்காக சிரத்தை எடுத்துக்கிட்டீங்க? அதோட பேக்ரவுண்ட் மட்டும் சொல்லுங்கள். அதுதான் முதல்ல வந்துட்டு இது நம்ம புனைவில் இதை கொண்டு வரணும். ஏன்னா இந்தியாவே உலுக்கிய ஒரு படுகொலை அது, கிட்டத்தட்ட 28 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் மதுரை பற்றி நம்ம பேசும்பொழுது ஏன் அதை பற்றி அதில் முன்னாடி வந்து நின்றுருக்கணும், அதை பற்றியில் நம்ம பேசியிருக்கணும். அதுலேருந்து அதுக்கு பின்னாடி இந்த 28 ஆண்டுகளில் அந்த படுகொலையை வச்சு இங்கே என்னென்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வந்திருக்கணும்,
அப்படின்றது எதுவுமே இங்கே நடக்காத மாதிரி தான் இருந்தது. ரெண்டாவது கண்கூடா படுகொலையானவர்கள் அந்த ஊரினுடைய நிலைமை இன்னும் என்னவா இருக்குது, அந்த குடும்பத்தினருடைய உளவியல் என்னவா இருக்குது, இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு விவாதமாகவே மாறவே இல்லை காலம் போக போக. ரெண்டாவது அந்த கொலை செய்தாங்க இல்லைங்களா, அந்த ஆதிக்க மனநிலையில் இருக்கவங்க குறித்து அந்த வட்டாரத்தில் புழங்கக்கூடிய கதைகள் இருக்குல்ல, ஒரு 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 ஆகாத பெருமை ஒன்று சொல்லி சொல்லி ஒரு கதைகள் பரவப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, அப்போ நம்ம அதை உடைக்கணுன்றப்ப புனவின் வழியாக தான் அதை நம்ம பண்ண முடியும். அதுக்காக தான் மேலவளவு வச்சு நம்ம பண்ணது. ரெண்டாவது அந்த ஒரு தலித் படுகொலை ஒரு கலவரங்களுக்கு பின்னாடி ஒரு இடப்பெயர்வு நடக்குது இல்லைங்களா, கிட்டத்தட்ட அவங்கள பொருளாதாரமாகவும் உளவியலாகவும் ரொம்ப ரொம்ப பின்னோக்கி இழுத்துட்டு போயிடும். இப்போ நாயசல் இடப்பெயர்வாகி மதுரையிலேயே ஒரு கிராமத்தில் வந்து இருந்தாலும் அவருக்குள்ள அந்த உளவியல் நடுக்கம் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் சிற்றரசு வளர்கிற வரைக்கும், காலேஜ் போகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே முருகேசன் சொல்லி கொடுத்து அவர்கிட்ட இருந்து தூரமாக இருந்து கற்றுக்கிட்டா அந்த நீதித்துறை காவல்துறையை நம்பி தான் அவர் பேப்பர் கட்டோட அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு காரணம் தான் மேலவளவு எடுத்தது. ரெண்டாவது அதுக்கு என்ன மாதிரி தயாரானோம் அப்படின்றப்போ நம்ம அது குறித்த வந்த செய்திகள், அங்கே நம்ம நினைவேந்தல் போய் அந்த மக்கள் கூட உரையாடினது, பாதிக்கப்பட்ட வீட்டார்கள்ட்ட உரையாடுறது, இத்தனை 28 ஆண்டு காலமாக வந்த செய்திகளின் தொகுப்பு. குறிப்பாக தலித் முரசில் வந்துட்டு அந்த சம்பவம் 97 நடக்குது. 2003 வந்துட்டு வழக்கறிஞர் ரத்னத்தை வந்துட்டு ஒரு நேர்காணல் பண்ணியிருப்பாங்க, புல்லேந்திரன் நேர்காணல் பண்ணியிருப்பார். அந்த நேர்காணல் படிக்கிறப்பே நமக்கு உடம்பே நடுங்கிரும். எல்லா பேத்துக்குமே ஜாமீன் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 41 பேர், அதில் ஒருத்தவர் வெடிகுண்டு வெடிச்சு இறந்துருவார். மீதி எல்லா பேத்துக்குமே பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஜாமீன் கொடுத்துருவாங்க. இப்போ வழக்கு சொல்லுவாங்க, லீலாவதி கொலை வழக்கில் ஒரு கொலையை வந்துட்டு நீங்கள் முன் வச்சு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டதுக்கு யாருக்குமே எந்த நீதிமன்றத்திலையும் ஜாமீனே வழங்கக்கூடாதுன்னு கற்பக விநாயகம்னு ஒரு நீதிபதி ஆணையிட்டு இருக்கிறதா அவர் வழக்கறிஞர் ரத்னம் பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் இதில் இப்படி ஒரு சாதிய படுகொலையில் எல்லா பேத்துக்குமே ஜாமீன் கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த நீதிபதி வந்துட்டு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பார். அப்போ வழக்கறிஞர்கள் எல்லா பேருமே சேர்ந்து போராடக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். இத்தனையும் கூடுதலாக ஒரு தகவல் என்ன சொல்லியிருப்பார், அதில் முதல் குற்றவாளி அந்த ராமர்ன்ற ஆள் வந்துட்டு முன்னாள் டிஐஜி வீட்டில் சென்னையில் வந்து தங்கியிருந்ததாகவும் சொல்லியிருப்பார், அடைக்கலம் கொடுத்ததே. அப்போ அந்த நேர்காணலை படிக்கும் பொழுதே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள், இந்த நீதித்துறை காவல்துறை எப்படி இயங்குது அப்படின்றதே தெரியும். அப்போ நம்ம இதை புனவின் வழியாக 2024-25களில் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதுக்காக தான் இந்த இது பண்ணது. ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய அழகிகள் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ தலித் அழகிகள் வந்துட்டு அதை ஒரு ஒரு ரீட் பண்ணும் பொழுது ஒரு வாசக கவர்ச்சிக்காகவோ வாசக இன்பத்துக்காகவோ நம்ம அதை பண்ண முடியாது. ஒரு தலித் அழகிகள் அப்படின்றது அந்த தலித்தினுடைய கழக வாழ்வியல்ல இருந்து, விடுதலை வாழ்வியல்ல இருந்து, மாற்றத்துக்கான வாழ்வியல் இருந்து, அதுலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். இதில் வரக்கூடிய கல்லாணை கதாபாத்திரம் வந்துட்டு ரொம்ப வயது முதிர்ந்தவர். அவர் ஒரு 70-80களில் வந்துட்டு உசிலம்பட்டியில் ஒரு கெடாமுட்டு நடக்கும். அதே ஊரில் குருத்தூரில் ஆதிக்க சாதி சேர்ந்தவர் முனுசு, அவருக்கு அதே வயசு தான். 2 பேருமே கெடாமுட்டு விடுவாங்க. ஆனால் கல்லாணை வந்துட்டு வெளியூரில் எந்த கடை முட்டு போனாலும் முனுசோட இதையும் நம்ம ஊர் கடை தான் சொல்லுவார். ஆனால் முனுசு சொல்ல மாட்டாப்புல. சண்டையை அவாய்ட் பண்ணணும்னு கல்லாணை எல்லா ஊர்லேயுமே முனுசு கூட கடை முட்டு விடவே மாட்டார், விலகி போயிடுவார். உசிலம்பட்டியில் ரொம்ப பிரபலமானது நடக்கும் பொழுது அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த முனுசு, அதே ஊரை சேர்ந்த முனுசு ரொம்ப ஜாடா பேசணுன்னு இவரால் தாங்க முடியாது. சரி விட்டு பார்த்துடலான்னு சொன்னோடனே ஒரு 75 அடி பந்தயத்தில் கெடாமுட்டு விடும் பொழுது 2மே அவ்வளோ வளர்ப்பாக இருக்கும். அதில் கல்லாணையுடையது ஜெயிச்சிருது. இதை பொறுக்க முடியாமல் முனுசு வந்துட்டு கல்லாணை மேலே, அந்த சமூகத்து மேலே ரொம்ப வன்மமாக மாற ஆரம்பிக்கிறாரு. அதை ஒட்டி அவருக்கு அந்த கெடா வளர்ப்பில் ஒரு ராசி இல்லாத தன்மையாக போயிடுது. ஆனால் அப்போவுமே வந்துட்டு கல்லாணை என்ன சொல்லுவார், அவன் குட்டி நல்ல குட்டி தான்டா, அவனுக்கு வளர்ப்பு சரியில்லை, எப்படி மனுஷங்க மேலே வம்மா மாத்துறான்னா குட்டிங்க மேலே அப்படி தான் வம்மா மாத்துறான், அவன் ஆந்திரா போய் வாங்கிட்டு வந்தாலும் அந்த குட்டிலாம் ஜெயிக்க முடியாது, இப்போ கெடா முட்டை இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவருக்கு வெற்றி வாங்கி கொடுத்த கெடாவை வயது முதிர்வு வரைக்குமே வச்சு வளர்த்து இயற்கை மரணம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருப்பார். இப்போ கல்லாணைக்கு தெரிஞ்ச அழகிகள் என்னவா இருக்கு நான் பார்க்குறேன்னா, அது இறந்த பின்னாடி அதனுடைய முறுக்கு கொம்புகளை எடுத்து இரவாரத்தில் கட்டி மாடாக்குழியில் வச்சு இரவாரத்தில் கட்டி தொங்க விட்டுருப்பார். இப்போ வரைக்குமே கல்லாணைக்கு தெரிஞ்ச அழகிகள் இதுதான் ஒரு சுயம்புத்தனமான அழகிகளாக நான் நினைக்கிறேன். அந்த இறந்து போன ஆட்டினுடைய முகத்தெலும்பை பாடம் பண்ணி மாடாக்குழியில் வச்சு வணங்குவார்.
இதுதான் ஒரு 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 தன்னியல்பான அலைகளாக நான் நினைக்கிறேன். இப்போ அவருக்கு அடுத்து நாயஸ் வரும்பொழுது அவர் நீதித்துறையை நம்புறாரு. சிற்றரசு வர்றப்போ ஒரு ஆர்ட் இன்ஸ்டாலேஷனை, பெயிண்டிங்கை, ஸ்கல்ப்சரை நம்புறாப்புல. சிற்றரசு போய் இந்த உலகளாவிய கண்காட்சிக்கு போகிறப்போ ஸ்டூடெண்ட் பின்னாலையில் முதல் பரிசு வாங்குது. சிற்றரசு என்ன கொண்டு போகிறான் ஆர்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு, அவன் என்னென்ன இடுபொருட்களை கொண்டு போகிறான்னா, அவன் மலையில் இருக்கக்கூடிய கல்மர துண்டுகள், ஆவாரை, கோரை, கூலப்பூ, அவங்க அப்பத்தாட்டிருந்து கற்றுக்கிட்ட அந்த கூடை முடையக்கூடிய தன்மையில் இந்த அரங்கம் உயரத்துக்கு பஞ்சாரணத்தை அவனே முடிஞ்சு பேய் ஊமத்தை முட்களை சாக்கு அழுட்டு போய் அங்கே கொச்சியில் வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறான். அப்போ சுடுகளிமண்குள்ள அந்த முகங்களில் அந்த பூ முள் எல்லாத்தையுமே பதிச்சு தான் அவன் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறான். அவன் வாழ்வியலுக்குள்ள இருந்து தான் அந்த இடுபொருட்களை எடுத்துக்கிட்டே இருக்கான். அது சிற்றரசுக்கு உருவான ஒரு அலைகள் தான். இல்லை, எனக்கு இங்கே இருந்தால் அதாவது வெறும் நம்மளுடைய சூழல் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தீர்மானிக்க நான் நம்புகிறேன். நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து விளக்கிட்டு நான் சொல்கிறேன். இப்போ குப்பன், மாயவன், சந்துரு இப்படி இருக்கும்போது குப்பன் வந்து குப்பனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பரம்பரையாக வந்து ஒரு பறைசை கலைஞர்கள், இன்னும் சொல்ல போனால் அது ரொம்ப சாவுக்கு மூலடிக்கிறவங்க வச்சுங்களேன். அங்கேருந்து எதிர்த்து பேசாத ஒரு குப்பன், ஓகே, அவருடைய வாழ்க்கை சூழல் வந்து ஒன்று தீர்மானிக்குது. ஓகே, அங்கேருந்து வந்து என்ன சொல்கிறது, அடுத்து வந்து மாயவன் வந்து என்னென்னா, அவர் வந்து ஏறத்தாழ வந்து எல்லா ஆஃபீஸ்க்கும் போய் நிற்கிறது, கல்வி தான் வந்து முதன்மையாக வந்து முக்கியம். அவர் வந்து படிக்காதவர், ஒரு 9ஆம் கிளாஸ் படித்தவர், ஆனால் அவருக்கு கல்வி தான் வந்து எங்களுடைய சமூகத்தை மாற்றும். இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஊர் பசங்களுக்குலாம் வந்து டியூஷன்லாம் நடத்துவார்னா வந்து போயிட்டு பாடம் எடுக்க மாட்டார். எங்கள் ஊர் சேரி பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டு மாடியில் உட்கார வச்சு படிக்க சொல்லுவார். ஓகே, இன்னும் சொல்ல போனால் வந்து நான் ஒரு மூலடைச்சவரோட பேரன் தான் வந்து இங்கே வந்து முனைவர் பட்டத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பரம்பரையில் முதல் 10வது நான் தான் பாஸ் பண்ணுறேன் வச்சுங்களேன். முதல் 10வது பாஸ் பண்ணி, ஆனால் என்னுடைய யோசனை என்ன இருக்குன்னா வச்சுங்க, அடித்தா திருப்பி அடிக்கணும், இன்னும் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல. நான் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கால சூழலில் தான் மாறுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தவங்கிட்ட இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஆமாம், இல்லை பொதுவாகவே தலித் விடுதல்ன்றதே அப்படி தானே, அது ஒரு கைமாற்றி விடக்கூடிய ஒன்று தானே எந்த நிலையிலையுமே. இப்போ கொலை உண்டோர், இப்போ சாதியத்தை எதிர்த்து கொலை உண்டவர்கள் எல்லாமே நான் இறந்து போனதான் நான் நினைக்கவே இல்லை. அவங்க கைமாற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த அது காலம் தொட்டு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வடிவங்கள் தான் மாறும். ஐயா, நான் உங்ககிட்ட வந்துடுறேங்கய்யா. அடுத்து வந்து உங்களுடைய இந்த டாஃபி கதை படிக்கும்போது, அவள் பேர் தமிழ் படிக்கும்போது வந்து நீங்கள் எதுக்கு பாரத் தமிழ்னு பேர் வச்சிங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் வந்து எனக்கு விளங்குச்சு. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் வாட்சி பாருங்க. எனக்கு வந்து ரஜித்தனை வந்து ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக மேடைகளில் வந்து சொல்கிறது என்னன்னா, தலித்துகளுக்கு அல்லது எங்களுக்கு எப்பொழுதுமே வந்து போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருந்திருக்குதா, எப்பவுமே யாராவது ஒருத்தனை எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அல்லது வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், என் லைஃபுக்குன்னு வந்து சந்தோஷம்னு எதுவுமே இல்லையா, நான் வந்து கொண்டாடவே இல்லையா, அதையெல்லாமே நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருடைய திரைப்படங்களும் அப்படியான ஒரு பிரதிபலிப்பை வந்து இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு வந்து என்னென்னா, அதோட இன்னொரு வெர்ஷனாக வந்து நான் அவள் பேர் தமிழ் பார்க்குறேன். அவள் பேர் தமிழுக்குள்ளே வந்து சாதி இருக்காது, எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு ரெண்டு ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே நடக்கிற ஒரு தன்னுடைய கடந்த பழைய காதலியை வந்து பார்ப்பதற்காக ஒரு ட்ரெயினில் வந்து பார்க்குறான். தன்னுடைய பழைய காதலை வந்து அவன் நினைவு கூறுறான். அப்படியா இருக்கு அந்த கதையும் வந்து ரொம்ப அழகாக முடியுது. அந்த எப்போவுமே வந்து ஒரு தலித் தன்னலை எழுத வரும்போது நமக்கு ஒரு சோஷியல் இஷ்யூவை எழுதியாகணுன்ற ஒரு அர்ஜி இருந்துகிட்டே இருக்குல்ல, எல்லாருக்கிட்டுமே அந்த அர்ஜி இருந்துகிட்டே இருக்கு. அதை விலக்கி வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இன்னொன்று இருக்கு அப்படின்ற யோசனை எங்கேருந்து உருவாகுது உங்களுக்கு? முதல்ல முதல் முறை கேட்ட கேள்வியில் ஒரு சர்க்கிள் இருந்தது. அதாவது தென்படாத மன்னிப்பு கதையில் மட்டும்தான் தலித்துகளுக்கு உள்ளே இருக்கிற அந்த தீண்டாமையை அல்லது அந்த ஒடுக்குமுறையை சொல்லியிருப்பேன். மற்ற 4-5 சாதி எதிர்ப்பு கதைகள் இருக்குது. அந்த அத்தனை கதைகள்லையும் பொது சமூகத்தை கேள்வி எழுப்புறதா அல்லது திருப்பி அடிக்கிற கதையாக இருக்கும். அதை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து உங்கள் கேள்விக்கு நான் வந்துடுறேன். இப்போ அவள் பெயர் தமிழ் அந்த கதை வந்து ஒரு உண்மையான கதை. அதோட முடிவு கொண்டாட்டமாக அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணன் ரஞ்சித் அவர்கள் விரும்பியபடியாக அது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உண்மை அதுவாக தான் இருக்கும்போது கதையும் அப்படியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த கதை மட்டுமல்ல, இன்னொரு அந்த பேருந்தில் பயணம் பண்ணுற ஒரு கதை ஒன்று இருக்கும், அவங்க அப்படின்னு ஒரு கதை. இந்த 2 கதையுமே கிட்டத்தட்ட அழகியலை மட்டும்தான் பேசும். அதாவது தலித் அழகியலை பேசும். தலித் மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்வியல் ரொம்ப மகிழ்ச்சியானது, இன்பகரமானது அல்லது வாழ்வுக்கு உகந்தது அப்படிங்கிற எல்லையில் தான் அந்த கதை முடியும். இங்கே தலித்துகள் மேலே எப்படியான ஒரு போக்கு அல்லது பார்வை எப்படி இருக்குன்னா,
உருவம் அல்லது வண்ணம் இதை பார்த்தே தலித்தோடைய எண்ணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த அவங்க கதையில் அந்த பேருந்தில் பயணிக்கிற அந்த நாயகனை பார்த்த மாத்திரத்தில் ஃபோன் நம்பர் கேட்கணுன்னு கூட தோணாது அவளுக்கு. ஏன்னா அவன் ரொம்ப ரக்கடாக இருப்பான் அப்படிங்கிற அவளோட எண்ணம். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பேருந்தில் பயணிக்கிற அத்தனை பயணிகளை காட்டிலும் அவன்தான் சிறந்த மனிதன் அப்படிங்கிறத அந்த சக பயணியாக பயணிக்கிற அந்த சாதி இந்த பெண்ணே உணர்ந்துடுவாங்க. அதை வலியுறுத்தி சொல்லணும். தலித்துகள் வந்து இப்போ நீங்கள் பார்த்த பார்வைக்கு எடுப்பிலேயே நீங்கள் நினைக்கிற மாதிரி குற்றவாளிகள் கிடையாது. அவங்கக்கிட்ட உங்களை காட்டிலும் மேலோங்கின ஒரு மனிதாபிமானம் அல்லது ஒரு நல்ல குணாம்சம் இருக்குது அப்படிங்கிறத வலிஞ்சு சொல்லணும் அப்படின்னு விரும்பினேன். அப்படி தான் தலித்துகளுடைய வாழ்க்கை இருக்குது. அதே மாதிரி அவள் பெயர் தமிழ்லையுமே கடைசியாக அந்த நாயகி கேட்பாங்க. ரொம்ப நாள் கழித்து சந்திச்சிருப்பாங்க, ஒரு 15 வருஷம் கழித்து சந்திச்சிருப்பாங்க. 15 ஆண்டுகள் கழித்து சந்தித்த பிறகு ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அந்த நாயகன் ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டான். அது வந்து கொடுக்க மாட்டாங்கிறது தலித் மக்களுடைய நேர்மையை நான் சொல்லணும், வழியே சொல்லணும் அப்படிங்கிறது தான். தலித் இளைஞனுடைய ஒரு நேர்மையை பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணேன். உன் கூட இருக்கிறத விட உன்னுடைய நினப்பாவே இருக்கிறது. ஆமாம், உங்க கூட தமிழ். ஆமாம். ஃபோன் நம்பர் கேட்கும்போது இல்லை மறுபடியும் என்னைக்காவது நாயகி வந்து 15 ஆண்டுகள் கழித்து பார்க்குற நாயகன் கிட்ட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோன் நம்பர் தேவையில்லை, மறுபடியும் என்னைக்காவது நம்ம சந்திக்க தான் போகிறோம் இந்த உலகத்தில். உன் கூட இருக்கிறத விட உன் நினப்பா இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லிவிடுவான். அது அவனுடைய நேர்மை. அடுத்து இன்னொரு கதை, இன்னொரு 2 கதையில் வரேன். இன்னொன்று வந்து என்ன ஆளுங்க, அந்த கதையில் வந்து வழக்கமாக இந்தியாவில் எதிர்கொள்கிற எல்லாருமே வந்து தலித்துகள் மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன ஆளு அப்படின்றது தான். குறிப்பாக வந்து ஒரு மனிதனின் ஒரு ஒரு சக மனிதனோட சாதியை தெரிந்து கொள்வதில் தான் வந்து இந்திய சமூகத்திற்கே வந்து ஒரு அரிசி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த 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 கதைகள் எல்லாமே வந்து உங்களுடைய தன்னுபவத்திலிருந்து எழுதுறீங்களா, இல்லை இது வந்து எப்படி உருவாகுது? இன்னொன்று வந்து நினைவில் இருந்த பெரியம்மா ஊர், அதில் வந்து பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமியை பற்றி ஃபிக்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த யோசனை எப்படி வந்து வந்தது? முதல்ல பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அந்த கதையை நினைவில் இருந்த பெரியம்மா ஊர். என்னுடைய பாலிய காலம் வந்து எங்கள் ஊரில் இல்லை. தோழருடைய எப்படி நாகேஷ் தன்னுடைய சொந்த ஊர் மேலே விட்டுட்டு வேறு ஊரில் போய் புலம்பெயர்ந்து வாழ்கிறாரோ, அப்படி என்னுடைய 4ஆம் வகுப்பு வரை என் ஊரை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற வேறு பெரியம்மா ஊரில் வளர்ந்த சூழல் தான் அது. அதில் என்ன கேள்வி கேட்டீங்க? பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி. பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அந்த பேருந்து பயணம் போகும்போது அது வெறுமனே பேருந்தாக மட்டும் போகக்கூடாது. இங்கே பள்ளிகொண்டா தளபதி கிருஷ்ணசாமி குறித்தான வரலாறை வந்து ஏபி வள்ளிநாயகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காரு. ஏபி வள்ளிநாயகத்துடைய அந்த பதிவு காந்தியார் வந்து 1935களில் வந்து பள்ளிகொண்டாவில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் கோயிலுக்கு வருவார். அப்படி வரும்போது 19 வயது படித்த இளைஞனாக இருக்கக்கூடிய பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி என்ன பண்ணுவாருன்னா, ஆங்கிலத்தில் காந்தி கிட்ட உரையாடுவார். அந்த உரையாடல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து அரிஜன் அப்படின்னு சொல்கிறீங்க, தலித்துகளாகிய எங்களை அரிஜன் சொல்கிறீங்க, அதாவது கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த பள்ளிகொண்டாவில் இருக்கக்கூடிய அரங்கநாதர் கோயிலுக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க இல்லையா, எங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறது தான் அந்த இளைஞருடைய கோரிக்கையாக இருக்கும். ஆனால் காந்தியால் அது முடியாது. காந்தி விரும்பினாலும் காந்தியை சூழ்ந்திருக்கக்கூடிய சனாதனம் அதுக்கு தடை விதிக்கும். காந்தி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவார். இந்த வரலாற்று தகவலை வந்து ஏபி வள்ளிநாயகம் வரலாற்று புத்தகத்தில் பதிவு செஞ்சிருந்தாலும் கூட நம்ம அதை சொல்லும் போது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. தலித்துகளுடைய வரலாற்றை எழுதும்போது மட்டும்தான் பொது சமூகத்திலேருந்து ஆதாரத்தை பக்கம் பக்கமாக கேட்பாங்க. ஆதாரங்கள் கொடுத்தாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை நாவல்களுக்குள்ளேயோ அல்லது கதைகளுக்குள்ளேயோ மீண்டும் மீண்டும் சொல்லும்போது, ஆமாம் நீ கேட்டுக்கிட்டே இரு, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், அதை நாங்கள் நிலைநிறுத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து தான் அது நான் வழியே தான் வச்சேன். போகிற பாதையில் பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி சொல்லியே ஆகணும், அது அந்த பாதைங்கிறதுக்காக. அடுத்து இந்த கதை நான் ஏற்கனவே சொன்னால என்ன என்ன ஆளுங்க நீங்கள்? என்ன ஆளுங்க, இதெல்லாம் சொந்த அனுபவத்திலேருந்து எழுதினான்னு கேட்டீங்க. ஆமாம், நான் வந்து இப்போ கீதா தோழர் குழந்தைகளுக்காக தாங்கள் வந்து பணி செஞ்சுட்டு தங்களுடைய வாழ்வு அனுபவங்களை வந்து பிக்சராக காமிச்சிட்டு போனாங்க, காமிக்ஸ் மாதிரி. நானுமே ஒரு 4 ஆண்டுகள் வந்து ஒரு குழந்தைகள் நலப்பணியாளராக வேலை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 குழந்தைகளை நான் மீட்டிருக்கேன் அப்படின்னா, பெற்றோர் அல்லாத அல்லது சிங்கிள் பேரண்ட்டு அல்லது அனாதைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள், 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், ஆண் பெண் ரெண்டு பாலின குழந்தைகளையும்
கிட்டத்தட்ட 1000 குழந்தைகளை மீட்டதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மறுவாழ்வு மையம், மறுவாழ்வு புனரமைப்பு இதெல்லாம் அமைச்சு கொடுக்குற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சதுனால அப்படி அந்த குழந்தைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது அவங்க வந்து ஒழுங்காக தான் இருக்காங்களா, அந்த வீடுகளில் தொடர்ந்து கல்வி முறையாக அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா, அல்லது மீண்டும் ஸ்ட்ரீட் சில்ட்ரனாக மாறிடுறாங்களா, தெரு வாழ் குழந்தைகளாக மாறிடுறாங்களா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறது எங்களோட வேலை. அப்படி போகும்போது தான் ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் எதிர்கொண்ட வாழ்வு அனுபவம் தான். அதுக்கு முன்னாடி நான் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றி திரிஞ்ச ஒரு வேலையை ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்சேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கிராமத்துக்கும் நான் போயிருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதம் வீதம் எனக்கு நான் வந்து என்னோடய டீமோட கோஆர்டினேட்டர் நான் தான். எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் கொடுத்துட்டாங்க. என் கீழே வந்து ஒரு 7 பேர் அந்த சர்வேல இருப்போம். அது NFHS 4, இப்போ NFHS 5 முடிஞ்சது, அந்த வேலை தான். அப்போ நான் ரொம்ப எதிர்கொண்டது சாதியவாதிகளை தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் தான். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் அரசு வாகனத்துலேருந்து தான் இறங்குவீங்க. உங்கள் வாகனத்திலே அரசு எம்பளம் போட்டிருக்கோம். இந்த பெண்கள் ஜாக்கெட்டு போடாத வயதான பெண்கள் வெள்ளை சேரீ மட்டும் கட்டிக்கிட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு கால் நீட்டிக்கிட்டு புகழை இடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் இன்னார் இதுக்காக வந்திருக்கோம், உங்கள் வீட்டில் நாங்கள் வந்து கணக்கெடுப்பு செய்வோம், கூடவே சில பல கேள்விகளையும் கேட்போம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்குற முதல் கேள்வி என்ன ஆள், வெளிப்படையாக கேட்பாங்க. நீங்கள் என்ன ஆளுங்கன்றதை ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக கேட்குற ஒரு கேடுகட்ட ஒரு தமிழ் சமூகமாக இருக்கிற இந்த சாதியத்தை நம்ம அப்படியே பதிவு பண்ணணுன்றது தான் என்னோடய நோக்கமாக இருந்தது. அது சொந்த வாழ்வு அனுபவம் தான். நான் ஒன்றும் குறைச்சி எழுதியிருக்கிறேன். அப்படியே எழுதுனா அது நம்ப மாட்டாங்களோங்கிற பயமே வந்துருச்சு எனக்கு. நான் ரொம்ப குறைச்சே எழுதியிருக்கிறேன். ஆமாம். இன்னொன்று 2 பேருக்குமே இந்த கேள்வி எனக்கு அதில் வேற ஒரு யோசனை உண்டு. யதார்த்தத்தை அப்படியே அப்பட்டமாக யதார்த்தமாக பதிவு செய்தாக வேண்டுமா, அல்லது வந்து அந்த யதார்த்தத்தின் மீது ஏதாவது இடையீடு வந்து நிகழ்த்தணுமா? யதார்த்தத்தை யதார்த்தமாக பதிவு பண்ணுறது வந்து வரலாறு கட்டுரைகள் அது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கான அண்ணன் ஸ்டாலின் ராஜாங்க மாதிரியான ஆட்கள் அந்த யதார்த்தத்தை யதார்த்தமாக பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யதார்த்தத்தை யதார்த்தமாக பதிவு பண்ணுறத யதார்த்தமாக படிக்கிற வாசகர்கள் இருக்கிறதுனால அந்த வகைமை இருக்க தான் செய்யணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ புனைவு இலக்கியம் படிக்கிறவங்க இங்கே இருக்காங்க. இப்போ புனைவியல் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு நம்ம புனைவாக தான் கொடுத்தாகணும். அவங்களுக்கு நம்ம நேரடியாக செய்தியாக இன்னைக்கு கோகுல்ராஜ் வந்து யுவராஜால் கொலை செய்யப்பட்டான், அவன் வந்து இன்னைக்கு சிறையில் இருக்கிறான், மீண்டும் பரோலில் வந்திருக்கான் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான். எல்லாருமே பார்க்குறான், எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், கோகுல்ராஜ் வந்து மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக படிச்சுட்டு ஒரு பெரிய சிந்தனையாளராக வந்திருக்க வேண்டியவனா, இதோட வந்திருக்க வேண்டியவன். ஆனால் யுவராஜ் மிகப்பெரிய சாதியவாதி, இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு கலைன்னு தெரியுது. அது அப்படியே சொல்கிறதுல ஒரு பலனும் இல்லை. அந்த பெயர்களை மாற்றி ஊரை மாற்றி நம்ம அதை புனைவாக கொடுக்கும்போது வாசிப்பவர்களுக்கு அது சென்று சேரும். இன்னொன்று, புனைவு இலக்கியம் வந்து தலித் அல்லாத சமூகத்தையும் சென்றடையும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்போ வம்சி பதிப்பகத்தில் வந்திருக்கிற அந்த டாபி புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய நான் தலித் பெண்கள் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாதி இவ்வளவு இறுக்கமாக இருக்கா, உங்கள் ஊரில் இருக்கான்னு கேட்டாங்க. படிச்சுட்டு எங்கிட்ட கேள்வி கேட்டவங்க மதுரைக்காரரு. இல்லை, அந்த கதைக்கெல்லாம் மதுரை தான், அது எங்கள் ஊருக்கா நான் மாற்றி எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ மதுரையில் இருக்கிறவங்களுக்கு சாதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ படிச்சிருக்காங்களா, அது இருக்கு மகிழ்ச்சி. புனைவு இலக்கியம் பொதுவாக போய் வெகுஜன மக்கள்கிட்ட சேருது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால் அந்த வடிவத்தில் எழுதணும் அப்படிங்கிறத தான் நான் அதுக்காக தான் அதை தேர்வு செஞ்சேன். அதான் தோழர் சொன்ன மாதிரி இப்போ யதார்த்தவாதத்தை அதை அப்படியே நம்ம புனைவில் பண்ணணும், அப்படியே தான் வைக்கணும்னா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது அதில். இப்போ உதாரணத்துக்கு சாதியவாதியை வந்துட்டு ரொம்ப பெருமையாக ரொம்ப ஒரு வழிபாட்டோட பார்க்குறது அது ஒரு யதார்த்தமாக இருக்குது. புனைவில் அவனை நிர்கதியாக விட்டு பார்க்கலாமே, கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஆக்கலாம், தண்டனை கொடுக்கலாம். அவனோட இறுதி காலம் ஊரில் என்ன மாதிரி ஒரு துன்பகரமாக ஒரு துயருற்ற நிலையில கடக்கான்றதுலே கதையை ஆரம்பிக்கலாமே. அந்த சுதந்திரம் புனைவுல இருக்குல்ல. தோழர் சொல்லும் போது எனக்கு வந்துச்சு ஒரே ஒரு அக்கா ஜெயராணியுடைய செந்நிலம் நீங்கள் படிச்சிங்கன்னா கதை முழுக்க திருப்பி அடி வரலாறாக இருக்கும். எனக்கு இந்த ஆண்டில் நான் படித்த மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்பு அப்படின்னா
செந்நிலம் அப்படின்றத மறுக்காமல் சொல்லிடுவேன். அப்புறம் இந்த மேடையில் நான் இன்னொன்றுத்தையும் ரொம்ப வெளிப்படையாகவும் பெருந்தன்மையாகவும் சொல்லிக்க விரும்புகிறேன். செந்நிலம் எழுச்சி தமிழர் விருதுக்கு விண்ணப்பிக்கிற வரைக்கும் அந்த விருது எனக்கானதாக இருந்தது. அக்காவுக்கு அது தெரியாது. செந்நிலம் விண்ணப்பித்த உடனே அது செந்நிலத்துக்கான விருதாக மாறிடுச்சு. கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் அக்கா 25 வருஷமாக எழுதுகிறாங்க. அக்காக்களிடமோ அம்மாக்களிடமோ தோற்று போகிறதுல எனக்கு மகிழ்ச்சி. அவங்களுக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினச்சேன். இந்த திருப்பேடி வரலாறு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐயா அழகிய பெரியன் உட்பட நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக திருப்பியடி வரலாறை நான் 2 பேரை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று மறைந்த முனைவர் மாரிமுத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேராசிரியர், இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு தெரியும். அவர் கிச்சிலி பயமாட்டம் பொண்ணு அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காரு. அந்த கதை முழுக்க கண்ணீரும் கம்பளையுமா அல்லாமல் திருப்பேடி வரலாறாகவே இருக்கும். அதற்கு அடுத்து திருப்பேடி கதைகளாக இருக்கிறதா நான் முழுக்க படித்தது ஜெயராணியோடைய செந்நிலம் தான். அதுவும் குறிப்பாக அந்த நெடும்புகழ் மாதேவி தோழர் சொன்ன மாதிரி கதையிலேயாவது இதை சாத்தியப்படுத்துவோமே அப்படிங்கிறது புனைவுக்கு தான் அது புலப்படும், கிடைக்கும். அந்த நெடும்புகழ் மாதேவி கதையில் அந்த நெடும்புகழ் மாதேவி என்னவா மாறிடுவாங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே இது வரைக்கும் யாருமே வகிக்காத ஒரு பொறுப்பை நான் ஜெயராணி கிட்ட கேட்டேன். அக்கா, இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு இந்து அறநிலையத்துறை, அதாவது ஒரு மதத்துறையை நீங்கள் தான் கொடுத்துருக்கிறீங்க, அந்த பொறுப்பை கொடுத்த ஒரே மனுஷி நீங்கள் தான் அப்படின்னப்ப, யார் எழுதுகிறாங்க அது முக்கியம், என்ன நோக்கத்துக்காக எழுதுகிறோம், திருப்பேடி உண்மையில் நடக்கலை, புனைவிலையாவது நடத்தி காமிக்கலாமே. தோழர் சொன்ன மாதிரி இதை சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சு. உங்கள் படைப்புக்கு வாழ்த்துக்கள்க்கா. நன்றி. அடுத்து கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டு இந்த அமர்வு முடிச்சுக்கலான் இருக்கேன். அதாவது யதார்த்தத்தை யதார்த்தமாக அல்லாமல் யதார்த்தத்தின் மீது இடையீட்டை நிகழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு கௌதமன் குறிப்பாக அவருடைய சில்வரா சரித்திரத்தில் அவர் ஒரு வீட்டுக்கு தன்னுடைய எம்ஏ படிக்கும்போது ஒரு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது ஒரு உயர்சாதி வீட்டுக்கு போகும்போது அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு தலித்துன்னு தெரிய வருது. அந்த இடத்த மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. இதோட நிறுத்தி இருந்தால் அது இவ்வளோ பெரிய பேராசிரியருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம அச்சோ பாவம் இல்லையா அப்படின்ட்டு நிகழ்ந்திருக்கோம். கௌதமன் அந்த இடத்த இடையிட்ட நிகழ்த்தி காட்டுறார். அதாவது எங்கள் வீட்டில் மஞ்சத்தூள் குழம்புல தடா போடுவாங்க, நீங்களடா பைத்தியகார பசங்க தரையில் கொட்டி தீத்துறீங்க அப்படின்ட்டு கேட்டு போகிறோம். அப்போ யதார்த்தத்தை யதார்த்தமாக பதிவு செய்வது அல்லாமல் யதார்த்தத்தை இடையீடு செய்யணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து கடைசியாக ஒரு கவிதையோடு, அதாவது இந்த யதார்த்த இலக்கியத்தை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே நான் ஒரு படித்த கவிதையோடு இந்த அரங்கை நிறைவு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த கவிதையை எழுதியவர் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம். நினைவுகூறல். இப்போதெல்லாம் நான் என்னை நினைவு கூர்ந்து கொள்ளும் விதத்தில் உனக்கு ஏதும் அதிருப்தி இருப்பதில்லை. என் அழுக்குகளை உன் அழிவுகளை சொல்வதால் மாறிவிடாத உன்னிடம்தான் திரும்ப திரும்ப முறையிட்டு கொண்டிருக்கிறேன். அதை ரசித்து கொண்டிருக்கிறாய் என்று தெரியாமலேயே. என்னை அழிப்பதா அரவணைப்பதா என்பதும் உன் முடிவாகத்தான் இருக்கிறது. அதை என் அன்றாட கதைகளில் பொறித்து கொள்ளும் விதத்தையே நான் யோசித்து வந்திருக்கிறேன். நான் எதிர்த்தேன் என்று சொல்வதை விட அரைப்படி நெல்தானே கேட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதில் தான் இருக்கிறது உன் மகிழ்ச்சி. உன்னை நான் எப்படி நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே இருக்கிறாய். என் நினைவுகளில், என் நினைவு கூறல்களிலும் இருக்கிறது உன் அதிகாரத்திற்கான இடம் அப்படின்ட்டு முடிச்சிருப்பாரு. நாம் என்னவாக எழுதணும் அப்படியே வெளிப்படையாக எழுதவில்லை, நம் சில விஷயங்களை மாற்றி எழுதி காட்டணும் அப்படின்றத முடிச்சுக்கிறேன். நன்றி. ஜெய் பீம். மகிழ்ச்சி.